அரோராக்கு இந்த பிக் பாஸ் கேம் விளையாட பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது இந்த எல்லா கண்டஸ்டன்ஸோட பெரிய லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இறங்கி விளையாடினாங்கன்னா அப்படி ஒரு மெச்சூரிட்டி, அப்படி ஒரு கிளாரிட்டி ஆஃப் ஸ்பீச். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன் வின்னருமே நல்ல ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க, நல்லா அவங்க நினச்சதை வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண தெரியும், பேச தெரியும். முத்துக்குமரனெல்லாம் சொல்லவே தேவையில்லை. அதே மாதிரி நல்ல ஒரு பேச்சு திறமை வந்து அரோராக்கு இருக்குது. அவங்க நினைக்கிற பாயிண்ட்ஸை வந்து கிளியராக அவங்களால சொல்ல முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டே போய் பேசுகிறாங்க. பார்வதி வந்து அந்த கேம் விளையாடும்போது ஏதோ வந்து அரோரா சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அந்த டைல்ஸ் ஏதோ இப்படி வச்சா இப்படி நிற்குங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. சொன்னதை வந்துட்டு எல்லோரும் முன்னாடி வச்சு பார்வதி வந்து ஆபாசமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அரோரா வந்து கேட்குறாங்க. கேட்ட உடனே பார்வதி வந்து உங்ககிட்ட பேசலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங்கே வந்துட்டு நீ வந்து எப்போ பார்த்தாலும் அரியணைக்கு தானே ஆசைப்படுறேன்னு திருப்பி பார்வதி சொல்லுவாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, உங்கள் நாட்டில் நீதி கிடைச்சா நான் ஏன் அடுத்த நாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து நீ இருந்தாலும் அக்கா இருக்கிற இடத்துக்கு வரணும்னு நினச்சேல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் அரோரா என்ன சொல்லுவாங்கன்னா, அக்கா ஒழுங்கு ஆட்சி புரிஞ்சால் தங்கச்சியே வரணும்னு ஆசைப்பட போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போவும் அதே மாதிரி சொல்கிறாங்க, நீ ஓடி போனவங்க கிட்டலாம் நான் வந்து பேச விரும்பலை அப்படின்னோடனே, பேசுங்க பார்வதி, ஏன்னா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பாயிண்ட் இல்லை, பாயிண்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பேசியிருப்பீங்க பார்வதி அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு உங்ககிட்டலாம் பேச வேண்டாம் அப்படின்னோடனே, ஒரு பொண்ணை எல்லாரும் முன்னாடி வச்சு ஆபாசமான பேச்சுன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாங்க. கேட்ட உடனே பார்வதி வந்து அதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் போ அப்படிங்கிறாங்க. உடனே திரும்பவும் அரோரா சொல்கிறாங்க, பேச தெரியலைன்னு சொல்லுங்கள், பேச பிடிக்கலன்னு சொல்லாதீங்கன்னு. அவ்வளோ கரெக்ட் பாயிண்ட்டு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அரோரா வந்து இதுக்கு முன்னாடி பார்வதி வந்து ஜெயிலில் இருக்கும்போதும் அரோரா வந்து பக்கத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க, அவங்களும் ஒரு ஃபேவருக்காக பண்ணாங்க, ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும், அவங்களும் ஏதோ ஒரு காரணம் அந்த குவாலிட்டி கண்ட்ரோலர் அதில் வந்துட்டு நீங்களும் கோல்டு காயினுக்காக தானே லஞ்சம் பேசுனீங்க, சுபிக்ஷாவும் அதே மாதிரி பண்ணாங்க. ஸோ எல்லாருமே ஒரு தேவைக்காக தானே இருந்தீங்க அப்படின்னோடனே, என்னோட பிரச்சனையெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அரோரா சொன்னோடனே, இல்லை வேண்டாம், அதை நான் வந்து உங்ககிட்ட சொல்லலை, எனக்கு அதை பற்றி இப்போ பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நைஸாக எஸ்கேப் ஆகிருப்பாங்க. எப்போயுமே அரோரா வந்து பாயிண்ட்ஸோடு வந்தால் பார்வதி கிட்டே பேசுறதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அரோரா கிட்டே அப்படியே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அரோரா வந்து தனியாக போர்டில் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு அரோரா சின்க்ளேர், வேனஸ் சின்க்ளேர், ருடோல்ஃப் சின்க்ளேர்லாம் எழுதுகிறாங்க. ஸோ மேபி அது அவங்களோட சிஸ்டர் பிரதரோட பேருன்னு நான் நினைக்கிறேன். சிஸ்டர் பிரதர்லாம் இவங்களோட ரொம்ப வயசு மூத்தவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வனீசா சின்க்ளேர், ருடோல்ஃப் சின்க்ளேர்னு யாரோட பேரும் எழுதுகிறாங்க. ஸோ ஃபேமிலிக்கிட்டேருந்து கம்ப்ளீட்டாக டிட்டாச் ஆகிட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்கள இன்னுமே ஃபேமிலி மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க போல இருக்குது. ஸோ நல்லா இதே மாதிரி இந்த துஷார் வந்து ஃபஸ்ட்டே எவிக்ட் ஆகி போயிருக்கலாமோன்னு தோணுது. இல்லை துஷாருக்கும் இவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமலே இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே யாரோட கேம் பிளே நல்லா இருந்திருக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.